உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வாஸ்துவுக்கான அடிப்படை விதிகள் அப்படின்னா என்ன சார்? சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும். நமக்கு தெற்கு ஒட்டி வாசல் இருக்கு அப்படின்னா அது நீச்ச வாசல். உச்ச வாசலானது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். உச்ச வாசல் என்பது நம்மளுடைய தலைப்பகுதி மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு உச்சத்துல நுழைந்தால் நல்லது. வடகிழக்குல இப்போ மனை நீண்டுடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்ப அந்த மாதிரி மனைகளை என்னதான் பண்ணலாம்? அப்படியே விட்டுருவாங்க. சதுரம் செவ்வகமா பண்ணணும். இல்லை சார், நான் எனக்கு இவ்வளோதான் இடம், நான் டி நகரில் இந்த இடம் தான் வச்சுருக்கேன், நல்லா வாடகை வருதுன்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதற்கு உண்டான பாதிப்பை நம்ம அடைந்து தான் தீர்வோம். தென்கிழக்கில் படிக்கட்டு போட்டு, உள்முளை படிக்கட்டு போட்டு, படிக்கட்டு கீழே பாத்ரூம் வச்சுருப்பாங்க. இந்த 3 விஷயம்தான் இருக்கும். இந்த 3 விஷயம் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரவே வராது. அதற்கு உண்டான ஒரே ஒரு கோவில் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிளா? அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அபார்ட்மெண்ட்டுக்கு பெருசா வாஸ்து பார்க்க முடியாது. அபார்ட்மெண்ட்ல ஒண்ணே ஒன்று வேணா நம்ம வாஸ்துன்னு பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிம்மதியா ஒரு இடத்துல வீடு கட்டி சந்தோஷமா வாழணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சார்? இந்த சின்ன சின்ன இடத்துலலாம் போயிட்டு பேரம் பேசிட்டு இருப்பான், அவன்லாம் எந்த வாஸ்து பார்த்தாலும் உருப்பட முடியாதுமா. இந்த லஞ்சம் நிறைய பேர் வாங்குறாங்க, அவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருக்காங்க. நல்ல விஷயம். 5ஆம் இடம் தான் மனசு. அந்த மனசு கெட்டு போச்சுன்னா ஆட்டிசம் உள்ளே வந்துடும். அந்த ஆட்டிசம் தீர்வதற்கு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்டுப்பால் சிறந்ததுமா. ஆட்டிசமும் ஆட்டுப்பால் வச்சு என்ன பண்ணுவீங்க? முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. ஸோ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே இப்படி தான் இருக்கணும், அங்கே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ்துவுக்கான அடிப்படை விதிகள் அப்படின்னா என்ன சார்? என்னென்ன விதிகள் இருக்குது? வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு வீடு, அது காலி இடமா இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி, எதுவாக இருந்தாலும் செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஒரு மனையானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். அதற்கப்புறம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும், தெருக்குத்து தெருப்பார்வை, உச்ச வாசல், படிக்கட்டு. இதுதான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போது வாஸ்து தெரியாதவர்கள், சார் நான் ஒரு இடம் வாங்குகிறேன், ஆனால் என்னால் ஒருத்தர் வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு பே பண்ணி அந்த இடத்த பார்க்க முடியாது, எனக்கு அவ்வளோ பொருட்செலவு இல்லை, பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது அவர்கள் இந்த செட் ஆஃப் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த மனையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா வாஸ்து நிபுணரை அழைச்சி தான் பார்க்கணும். இதுவே போதும். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தாலே ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். கண்டிப்பாக. ஸோ ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து தான் பண்ணணும். நிச்சயமாக பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அந்த இடமானது இயற்கையாக ஏரி குளங்கள் எங்கே இருக்குது, இயற்கையாக மலை எங்கே இருக்குது, ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கோஸ் மனை வருதா, இல்லை அந்த இடத்துல தவறுதலாக படிக்கட்டு போடப்பட்டிருக்கிறதா. படிக்கட்டு வீட்டுக்கு வரும், ஒரு தவறான இடத்துல படிக்கட்டு போட்டால் என்ன ஆகும், அல்லது ஒரு தவறான இடத்துல நீச்ச வாசல், உச்ச வாசல், நீச்ச வாசல். நீச்ச வாசல்னா இப்பொழுது ஒரு வீடு இருக்குமா, அந்த வீடானது வாசல் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும், அதுதான் உச்ச வாசல். இப்போ கிழக்கு பார்த்த வீட்டில் நமக்கு தெற்க ஒட்டி வாசல் இருக்கு அப்படின்னா அது நீச்ச வாசல். இப்போ வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா கிழக்க ஒட்டி வாசல் இருக்கணும்,
அது உச்ச வாசல். இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் மேற்கு ஒட்டி வாசல் இருக்குன்னா அது நீச்ச வாசல். இப்போ மேற்கு பார்க்கிற வீடுன்னு வச்சுங்க, அது வந்து வடக்க ஒட்டி வாசல் இருக்கணும். தெற்கு ஒட்டி வாசல் இருக்கிறது அப்படின்னா அது நீச்ச வாசல். மேற்கு பார்த்த வீட்டில் வடக்க ஒட்டி வாசல் இருந்தால் உச்ச வாசல். இப்போ தெற்கு பார்க்கிற வீடு அப்படின்னா நமக்கு வந்து கிழக்க ஒட்டி வாசல் இருக்கணும், அது உச்ச வாசல். மேற்கு ஒட்டி வாசல் இருந்தால் தெற்கு பார்க்கிற வீட்டுக்கு அது நீச்ச வாசல். இதெல்லாம் வந்து உச்ச வாசலானது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். உச்ச வாசல் என்பது நம்மளுடைய தலைப்பகுதி மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு உச்சத்துல நுழைந்தால் நல்லது. நீச்சத்துல நுழைஞ்சா என்ன சார் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கமா வாசல் வச்சுட்டோம் அப்படின்னா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வந்துடும். இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கோர்சு மனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன சார்? கோர்சு மனைனா என்ன சார்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னென்னா, ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது வந்து ஒரு காலி இடம் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், அது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி, காலி மனையாக இருந்தாலும் சரி. இப்போ கோர்ஸ் மனை அப்படின்னா வடகிழக்கு நீண்டு இருக்கு, அதாவது ரெக்டாங்கிளில் ஒரு இடம் மட்டும் நீட்டமாக இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கிழக்கு பார்த்த மனை, வடக்கும் கிழக்கும் சேருகிற இடம் வடகிழக்கு. அந்த வடகிழக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது அப்படின்னா அது கோர்ஸ் மனை. இப்போ தென்கிழக்கு கோர்ஸாக இருக்குது, தெற்கு மட்டும் கோர்ஸாக இருக்குது கிழக்கோட அப்படின்னா தென்கிழக்கு, அது கோர்ஸ் மனை. இதே மாதிரி தான் தென்மேற்கும் கோர்ஸாக இருக்கக்கூடாது, வடமேற்கும் நீண்டு இருக்கக்கூடாதுமா. இது மாதிரியெல்லாம் ஒரு ஷேப்பே இல்லாமல் வடகிழக்கு சைடில் நீண்டு இருக்குன்னா அது ஒரு கோர்ஸ் மனை, தென்கிழக்கு சைடில் நீண்டு இருக்குன்னா அது ஒரு கோர்ஸ் மனை, தென்மேற்கில் நீண்டு இருந்தாலும் கோர்ஸ் மனை, வடமேற்கில் நீண்டு இருந்தாலும் அது ஒரு கோர்ஸ் மனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வடகிழக்கில் இப்போ மனை வந்து நீண்டுடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள், அது ஆண்களுடைய பகுதி. தென்மேற்கு நீண்டு இருக்குன்னாலும் ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ தென்கிழக்கு நீண்டு இருக்குன்னா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கேன்சர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் உள்ள வருமா. வடமேற்குல ஒரு மனையானது நீண்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கப்புறம் வந்து இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் ஆரம்பிச்சு விடும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா வடமேற்கு ஒரு மனை கோர்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் ஷோராக நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வந்துடும். இதுதான் கோர்ஸ் மனை. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மட்டும் நல்லா வாசல் அகண்டு இருக்கும், பின்னாடி இப்படி குறுகலாக இருக்கும்னு போவாங்க, அதுதானே கோர்ஸ் மனைன்னு சொல்றீங்க? ஆமாம், அதுதான் கோர்ஸ் மனை. அது மாதிரி கோர்ஸ் வரக்கூடாது. எந்த இடத்துல குறுகல் ஆகுதோ அந்த இடம் வந்து, நல்ல கேள்வி கேட்டீங்க, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்கல. அந்த இடத்துல குறுகல் ஆகுது அப்படின்னா உதாரணம் நீங்கள் எடுத்து பாருங்க, அது மாதிரி குறுகல் ஆகும், நல்லா விரியும். அது எந்த இடம்? சினிமா தேட்டர். சினிமா தேட்டர், ஒரு ஆடிட்டோரியம், இது மாதிரியான விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் அகன்று இருக்கும், அப்படியே கொஞ்சம் குறுகல் ஆகிடும். இது மாதிரியான இடங்களுக்கு நாம் வந்து ஒரு வீடு கட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய நாள் அங்கே வாழ மாட்டோம், நம்ம அந்த இடத்துல வாழ விடாது. திடீர்னு கூட்டம் வரும், உடனே கலைஞ்சிருவோம். இது வந்து ஆடிட்டோரியம், சினிமா தேட்டர், ஒரு சில மண்டபங்களுக்கு இது சூட் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் மண்டபத்தை கட்டி விட்டால் கரெக்டாக இருக்கும்ல. அதான் கூட்டம் வருது இல்லையா, கூட்டம் வருது கலைஞ்சு போயிடுது, கட்டி விட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் தவறு தான். அதுவும் பண்ணக்கூடாது, அது தவறு தான். அப்போ அந்த மாதிரி மனைகளை என்னதான் பண்ணலாம்? அப்படியே விட்டுருவாமா? சரி பண்ணணும், சதுரம் செவ்வகமாக பண்ணணும். இல்லை சார், நான் வந்து எனக்கு இவ்வளோதான் இடம், நான் டி நகரில் இந்த இடம் தான் வச்சுருக்கேன், எனக்கு நல்லா வாடகை வருதுன்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதற்கு உண்டான பாதிப்பை நம்ம அடைந்து தான் தீர்வோம். இல்லை இப்போ இருக்கிற, ஏன்னா இதை எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருச்சு, வேறு வழியே இல்லை, எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணலாம்? வீடு கட்டி வாழ முடியாது ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மண்டபங்களோ ஒரு பார்ட்டி ஹாலோ இந்த மாதிரியான விஷயங்களும் தாராளமாக கட்டிங்க. நல்ல கேள்வி. இதில் என்ன இன்னும் ஒரு விஷயம்னா, கட்டலாமா கட்டக்கூடாதான்னா தாராளமாக கட்டி கொள்ளலாம். இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத வெற்றி. நான் சொல்வது, ஒரு மனைனா காம்பவுண்டு முக்கியம், 4 பக்கமும், அந்த இடத்துல காம்பவுண்டு போட முடியாது சார் அப்படின்னும் பொழுது அது இழப்புடன் கூடிய வெற்றிமா. ஓகே. சில தவறுதல் நடக்கும் பொழுது, இப்போ வடகிழக்கு நீண்டு இருக்குன்னா தைராய்டு உள்ள வந்துருமா,
தென்கிழக்கு நீண்டு இருக்கு, தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் போட்டாங்க நீங்கள் சொல்கிற இடத்துல அப்படின்னா அந்த கேன்சர் உள்ளே வந்துடும். ஓகே. பிரெஸ்ட் கேன்சர், பெண்களுக்கு நிறைய பேர் பிரெஸ்ட் கேன்சரில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கணும். தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்கும், தென்கிழக்கில் குளியலறை இருக்கும், தென்கிழக்கில் படிக்கட்டு போட்டு உள்முளை படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே பாத்ரூம் வச்சுருப்பாங்க. இந்த 3 விஷயம்தான் இருக்கும். இந்த 3 விஷயம் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரவே வராது. அதற்கு உண்டான ஒரே ஒரு கோவில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தான். ஓகே ஓகே. இப்போ தென்மேற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல தவறுதலாக வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டாங்கன்னா அங்கே திருமணம் ஆகிறது கஷ்டம். சார் நான் செல்வ செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும், 4 பக்கமும் நம்மளுடைய காம்பவுண்ட் இருக்கணுமா. இது இழப்பில்லாத வெற்றி நான் சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது சார் எனக்கு குறுகலாக இடம் இருக்குது, நான் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கேன், நான் எதனா கட்டி வாடகை விட்டுறேன்னா அது இழப்புடன் கூடிய வெற்றி. அதுக்காக நீங்கள் கட்டாதீங்க, நான் உங்களை பயமுறுத்தி ஒரு 50,000 ரூபாய்க்கு பில்லு போட்டேன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து சொந்த வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிளா? அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பெருசாக வாஸ்து பார்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றே ஒன்று வேணால் நம்ம வாஸ்துன்னு பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கதவை திறக்கிறோம் இல்லை ஜன்னலை திறந்தோம்னா சூரியன் உள்ள அந்த கதிர்கள் உள்ளே வரணும். 2வது கிழக்கும் வடக்கும் பொது சுவர் இல்லாமல் இருக்கணும். இந்த 2 விதி தான் அப்ளிகபிள் ஆகும் ஃப்ளாட்ஸுக்கு. நீங்கள் மிச்ச விதிலாம் அப்ளிகபிள் ஆகாதுமா. நான் பொதுவாக ஃப்ளாட்ஸுக்கு வாஸ்து பார்க்க போகவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு தவறு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 3வது மாடியில் ஒரு தவறு இருக்குன்னா அந்த மாடி வந்து ஒரு 7-8 மாடி ஸ்டோரி பில்டிங்னு வச்சுங்க, அந்த இடத்துல 8 பேருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும். 8 மாடியில் இருக்கவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும், ஒரே பாதிப்பு. ஆமாம். இப்போ கேன்சர் பிரச்சனைனா அத்தனை பேருக்குமே கேன்சர் ப்ராப்ளமாகவே இருக்கும். உள்ளே வந்துடும். அந்த ஒரு லேடி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, இன்னொரு லேடிக்கு கேன்சர் உண்டான விஷயங்கள் வரும். இப்போது 3வது மாடியோ இல்லை 2வது மாடியோ ஒருத்தனுக்கு தென்கிழக்கில் கிச்சன் வரக்கூடிய இடத்துல பாத்ரூம் வச்சுட்டாங்க ஃப்ளாட்டில். அதே லைன் தானே 8 ஃப்ளோருக்கு அடிப்பான். ஆமாம். அப்போ அந்த 8 பேருக்கு அந்த பாதிப்பு இருக்கும்ல. கண்டிப்பாக. அதனால ஃப்ளாட்டில் நம்ம பெருசாக வாஸ்து பார்க்க முடியாது. ஏன்னா ஃப்ளாட்டில் வாஸ்து பார்ப்பதே தவறு. இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், சொந்த வீடு அப்படிங்கிறது பலருக்கும் வந்து கனவாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்த வாங்கியாச்சு, வீட்டை கட்டியாச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து நிம்மதியே இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், இல்லை குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகளாக இருக்கும், இல்லை குழந்தை இல்லாதவங்களாக இருப்பாங்க, திருமணம் ஆகாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக ஒரு இடத்துல வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சார்? நல்ல கேள்விமா. நிம்மதியான ஒரு வீடு கட்டி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நான் சொன்ன மாதிரி சதுரம் அல்லது செவ்வகமாக, வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் வச்சு, தெற்கும் மேற்கும் கம்மியான காலி இடம் வைத்து, தென்மேற்கில் நம்ம வாட்டர் டேங்க் போட்டு, உச்ச வாசல் கட்டி, படிக்கட்டு வந்து தெற்கு அல்லது மேற்கு நடுப்பகுதி வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வாஸ்துப்படி. ஆனால் சார் நான் நிம்மதியாக இல்லை சார், வாஸ்துப்படி எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன் சார், ஆனால் நான் நிம்மதியாக இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து கொடுக்குற ஹேபிட் இருக்காதுமா. கொடுக்குறவனுக்கு தான் இந்த உலகம். யாரெல்லாம் வந்து வன்மத்தோடு இருக்கானோ, யாரெல்லாம் கிரட்ஜோடு இருக்கானோ, யாரெல்லாம் பொறாமையோடு இருக்கானோ, இந்த பிச்சைக்கார புத்தின்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன இடத்துலலாம் போயிட்டு பேரம் பேசிகிட்டு இருப்பான், அவன்லாம் எந்த வாஸ்து பார்த்தாலும் உருப்பட முடியாதுமா. சரிங்களா? யார் வீட்டிலலாம் வட்டி தொழில் இருக்கோ, யார் வீட்டிலாம் கசாப்பு, அதற்கப்புறம் வந்து இந்த மர வியாபாரம், இது மாதிரியான விஷயங்கள், கலப்படம், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கோ, யார் வீட்டிலாம் லஞ்சம் வாங்குறானோ அவங்களுக்கெல்லாம் வாஸ்து எடுபடாதுமா. நல்லபடியாகவே நீங்கள் வீடு கட்டி அழகான ஹோமம்லாம் பண்ணால் கூட அங்கே வாஸ்து எடுபடாது, அங்கே பிரச்சனைகள் இருக்கும். கொடுக்குற ஹேபிட் யாருக்கு இருக்கோ, பேரம் பேசாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் அந்த வாஸ்துலாம் விட்டுருங்க, ஜோதிடம்லாம் விட்டுருங்க. வாஸ்துவும் ஜோதிடமும் பெரிய கடல், நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம வந்து நிறைய பேருக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா திடீர்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவன் மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்து நம்மை மாற்றுமா. கண்டிப்பாக.
பணத்தை நோக்கி தான் பிரயாணப்படணும். நம்ம தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தியாகித்தவனை தேடுகிறதுன்னு மௌலானா ரூமி அழகாக சொல்வார்மா. நம்ம எதை நோக்கி பயணப்படுறோமோ அது நம்மை நோக்கி பயணப்படும். நாம் நன்மையை நோக்கி பயணப்பட்டால் நன்மை நம்மை நோக்கி பயணப்படுமா. அப்போ நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டாம், ஜோதிடம் பார்க்க வேண்டாம், நம்ம நல்ல இடத்துல அது கொண்டு போய் வச்சிடுமா. கண்டிப்பாக ஷூராக சார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த லஞ்சம் நிறைய பேர் வாங்குறாங்க. அவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருக்காங்க. நல்ல விஷயம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க, போலீஸு நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பற்றி பேசினா நிறைய பேசலாமா. அது சாதாரண பியூன்லேருந்து மினிஸ்ட்ரி வரைக்கும் லஞ்சம் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க, உருப்படவே மாட்டாமா. அவங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அது வாஸ்துப்படி அவங்களால அந்த வீடுலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுமா. மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுடைய பெண்களும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள்மா. இப்போது அந்த ஆட்டிசம், இந்த மன வளர்ச்சி குறைபாடு, இந்த மாதிரியான நோய்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அது கேட்டால் வந்து கர்ம வினை, கர்மானால வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா? குறிப்பாக அந்த பெண் குழந்தைகள் ஆட்டிசம் மேலே பாதிக்கப்படுறதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? நிச்சயமா உண்டுமா. அதாவது வடகிழக்கு யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ, வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூளை வடகிழக்கு மூளை. அந்த வடகிழக்கு மூளை வந்து ஈசான்ய மூளைன்னு பேர். அந்த வடகிழக்கு மூளையில் யார் வீட்டிலலாம் படிக்கட்டு இருக்கோ, வடகிழக்கு மூலையில் யார் வீட்டிலலாம் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கோ, வடகிழக்கு மூலையில் யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் செப்டிக் டேங்கோ அல்லது டாய்லெட்டோ இல்லை குளியலறையோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய ஆண்மகன் பாதிக்கப்படுவாங்க. அந்த வீட்டில் ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருக்குது அப்படின்னா அந்த பெண் பிள்ளை வந்து ஆட்டிசத்தோட பாதிக்கப்படுவாங்கம்மா. இது என்னுடைய குருநாதோடைய ரிசர்ச். நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கில், வடகிழக்கில் கோர்ஸ் முனை வரக்கூடாது, வடகிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருகின்ற பொழுது அங்கே பெண் பிள்ளை இருந்தால் அவர்கள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஜோதிட ரீதியாக கேட்டிங்கன்னா புதன் கெட்டு போயிருக்கும், 5ஆம் இடம் தான் மனசு. அந்த மனசு கெட்டு போச்சுன்னா ஆட்டிசம் உள்ளே வந்துடும். அந்த ஆட்டிசம் தீர்வதற்கு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஆட்டுப்பால் சிறந்ததுமா. அப்படி இல்லைன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு சென்றால் கொஞ்சம் குணமாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆட்டிசமுங்க ஆட்டுப்பால் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஆட்டுப்பால் சிறந்ததுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் சொல்லுவாங்கம்மா. ஆட்டிசத்துக்கு ஆமாம், குழந்தைகளுக்கு அந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது. ஓ சரி, ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து கழிப்பறை வரணும், இங்கே வந்து படிக்கட்டு வரணும், எல்லாமே சொல்லிட்டீங்க. வீட்டில் வந்துட்டு ஜென்ரேட்டர் வாங்கி வைக்கிறோம், கரண்ட்டு போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது வைக்கிறது கூட வாஸ்து பார்க்கணுமா என்ன? இல்லை, ஜென்ரேட்டர் என்பது நெருப்பு தானே. அந்த இபி பாக்ஸு ஜென்ரேட்டர் எங்கே வரலாம் அப்படின்னா அக்னி மூலை. அக்னி மூலை என்பது தென்கிழக்கு, பெண்களுடைய மூலை, அல்லது வடமேற்கு, அங்கேயும் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தென்கிழக்குலேயும் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாமா. இந்த 2 இடத்துல ஜென்ரேட்டர் வரலாம், இபி பாக்ஸ் வரலாம். வேறு இடத்துல வச்சா அது தவறு.